வெல்கம் டு புவனேஸ்வரி கிச்சன். நம்ம இன்னைக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்றதுன்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கு 7 கத்திரிக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன கத்திரிக்காவா வாங்கிக்கோங்க. இதை 4 பீசஸா இப்படி கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஹாஃப் கத்திரிக்காய்க்கு மட்டும் நீங்க கட் பண்ணீங்கன்னா போதும், ஃபுல்லா கட் பண்ண வேண்டாம். தண்ணியில போட்டு வச்சுக்கோங்க. 20 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 வரமிளகாய், 10 பல் பூண்டு, கருவேப்பிலை கொஞ்சம், லெமன் சைஸ் புளியை ஊற வச்சிருக்கேன். 1 கப் துருவன தேங்காய், 3 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, 2 சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம துருவி வச்சிருக்க தேங்காயும் 3 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார்ல நம்ம ஃபுல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணியாச்சு. நல்லா தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்ட் நைஸா அரைச்சிக்கோங்க. இப்போ இது என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம இது கத்திரிக்காய் 4 ஸ்லைசஸ் போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி இதுல இந்த மசாலா ஸ்டஃப் பண்ணிட்டு நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். ஸோ இப்போ எப்படி ஸ்டஃப் பண்றதுன்னு சொல்றேன். இது நல்லா உள்ள ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. நல்லா மசாலா உள்ள போகணும். மேலே இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு எல்லா கத்திரிக்காயும் நம்ம இப்போ வச்சுக்கலாம். நம்ம மசாலா இப்படி கத்திரிக்காயில் ஸ்டஃப் பண்ணுறதுனால தான் கத்திரிக்காயும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம எல்லா கத்திரிக்காயும் மசாலா ஸ்டஃப் பண்ணியாச்சு. மீதி மசாலா இருக்குது. இது நான் பின்னாடி நம்ம குழம்பு செய்கிறப்ப ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பேன் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அப்படிங்கிறதுனால நீங்கள் ஆயில் அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா தான் கத்திரிக்காய் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால நான் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு கம்மியாக வேணும்னா கூட நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் கத்திரிக்காய். ஸோ இதை போட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இது நல்லா கத்திரிக்காய் ஃப்ரை ஆகணும். ஸோ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிட்டு கத்திரிக்காயை வேற பக்கம் திருப்பி விட்டுடலாம். இன்னும் நல்லா குக் ஆகணும். ஸோ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கத்திரிக்காய் ஓரளவுக்கு வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் இதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட் பேனில் ஆயில் சேம் ஆயில் அப்படியே ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. இப்போ கடுகு புரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 4-5 மிளகு, 2 வரமிளகாய், கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன், அப்புறம் பூண்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஆனியன் சீக்கிரம் குக் ஆகிறதுக்காக நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நான் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஆனியன் நல்லா குக் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி வேகிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மஞ்சள்தூள் 1 டீஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதனால தக்காளி நல்லா ஃபுல்லாக வதங்கணும். ஸோ அந்த டைம் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா போட்டாச்சு. இப்போ நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜார்லேயே நம்ம 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி அதுலேருந்து தண்ணியை நான் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம புளி லெமன் சைஸில் எடுத்து வச்சு ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அதை ஃபுல்லாக கரைச்சி இப்போ நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குழம்பு ஓரளவுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த கத்திரிக்காய் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு
ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி கட் பண்ணி லைட்டாக மேலே தூவிக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து என்னோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக ரீச் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.